Hello friends, welcome to IBM Tech Tamil. இன்னி நம்ம இந்த வீடியோவில் த்ரெட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். த்ரெட்னா என்ன, அதை எப்படி பைத்தானில் யூஸ் பண்ணுறது, இந்த பைத்தானில் த்ரெட்டோட யூசேஜஸ் என்ன அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த்ரெட் அப்படிங்கிறது என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். த்ரெட் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா லாங்குவேஜஸ்லையும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவாவாக இருக்கட்டும், C++ஆக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே வந்து த்ரெட் அப்படிங்கிறது இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் த்ரெட்னா என்னென்னு தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி ப்ரீஃபாக அந்த வீடியோலையும் அதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோலையும் பார்க்கலாம். இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் த்ரெட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறீங்க, இல்லை பைத்தானில் தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து த்ரெட்னா என்னென்னு பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை கவனமாக கவனிங்க, உங்களுக்கு புரியும் தெளிவாக. த்ரெட் அப்படிங்கிறது வந்துட்டு குட்டி குட்டி டாஸ்க்கை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது த்ரெட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு 10 ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 10 ஃபங்க்ஷனையும் சைமல்டேனியஸில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக த்ரெட் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. நீங்கள் டிஃபால்ட்டாக வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணி எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா தான் இன்னொரு ஃபங்க்ஷன் நீங்கள் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கீங்க, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு அடுத்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். பட் நீங்கள் த்ரெட் கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு கால் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க, அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு, சைமல்டேனியஸாக ரெண்டாவது ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும், மூணாவது ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும், அதே மாதிரி 10 ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும், எந்த விதமான கேப்பும் இல்லாமல். அப்படிங்கும்போது இந்த த்ரெட் கான்செப்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், டெஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேன். அதில் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வைக்கிறேன், அதுக்கு 0 அசைன் பண்ணிக்கிறேன். அடுத்தது while count lesser than 5. அடுத்தது வந்துட்டு count plus equal 1. print function a அப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டேன், இப்போ ரெண்டாவது ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கும் சேம் அதே ப்ரொசீஜர் தான். கவுண்டர் 0ன்னு வச்சுருக்கேன். while count lesser than 5 print function b. 2 ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், நான் நீங்கள் நார்மல் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா தான் அடுத்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் கால் பண்ணுறேன் a of b of. இப்போ ஏங்கிற ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் பிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது 5 டைம்ஸ் ஏ வந்துடுச்சு, அதே மாதிரி பியும் 5 டைம்ஸ் வந்துடுச்சு. இது ஒவ்வொரு டைமும் எக்ஸிக்யூட் ஆகும்போதும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் காலாகி நம்ம எப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இல்லை, எந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம கால் பண்ணுறோமோ அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அதுக்கப்புறமா வரக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுமே கால் ஆகும். சீக்வன்ஸாக எக்ஸிக்யூட் ஆகிறது தான் வந்துட்டு நார்மல் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம த்ரெட் யூஸ் பண்ணும்போது எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ப்ரோக்ராமேட்டிக்கலாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் தான் த்ரெட்டில். த்ரெட் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு வீடியோ த்ரெட்னா என்னென்னு பார்த்துடலாம். த்ரெட் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தேன், குட்டி குட்டி டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் சீக்வன்ஸாக இல்லாமல் எந்த எக்ஸிக்யூஷன் ஃபஸ்ட்டு வரணும், எந்த எக்ஸிக்யூஷன் அடுத்தடுத்த சீக்வன்ஸாக அடுத்தடுத்த எக்ஸிக்யூஷன் நடந்துகிட்டே இருக்கணும், இன்னொரு ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணாமல் அடுத்தடுத்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் வந்து த்ரெட் அப்படிங்கிற நான் சொல்லியிருந்தேன். இப்போது இதில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட் டைப் வந்துட்டு கர்னல் லெவல், இன்னொன்று வந்துட்டு யூசர் லெவல். கர்னல் லெவல் த்ரெட்டு, இன்னொன்று யூசர் லெவல் த்ரெட்டு. கர்னல் லெவல் த்ரெட் அப்படிங்கிறது நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நிறைய ப்ராசஸ் இருக்கும், அதை நம்ம வந்துட்டு எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அது நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக எப்படி எந்த மாதிரி நம்ம மாடிஃபிகேஷன் பண்ண முடியும், இல்லை அதை இன்டராக்ட் பண்ணி அது கூட கம்யூனிகேட் பண்ணி டேட்டா எப்படி ஃபெச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுறது எல்லாமே கர்னல் லெவல் த்ரெட்டில் இருக்கும். யூசர் லெவல் த்ரெட் என்ன அப்படிங்கிறது என்னென்னா
நம்ம யூஸருக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை நம்ம மேனுவலாக, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணும்போது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாத்தையுமே வந்துட்டு சைமல்டேனியஸில் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா தான் அந்த ப்ராசஸ் முடியக்கூடாது, எனக்கு பேக்ரவுண்டில் ப்ராசஸ் ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும், இந்த எக்ஸிக்யூஷன் வந்துட்டு இந்த டைமிங் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு யூசர் லெவலில் நம்ம த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த த்ரெட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 2 பேக்கேஜ் இருக்குது, காமனான பேக்கேஜ். அதை வச்சு தான் நம்ம த்ரெட் நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும். அதை நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும், ப்ராசஸ் பண்ண முடியும். அது என்ன அப்படின்னா 2 பேக்கேஜ் இருக்குது. ஒன்று வந்துட்டு அண்டர்ஸ்கோர் த்ரெட், ரெண்டாவது த்ரெட்டிங். இப்போ அண்டர்ஸ்கோர் த்ரெட் அப்படிங்கிறது வந்துட்டு 3.7 அப்படிங்கிற வேர்ஷனில் வந்துட்டு ஒர்க் ஆகுறது. இதுவே வந்துட்டு த்ரெட் அப்படிங்கிறது 2.7 அப்படிங்கிற வெர்ஷனில் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்துட்டு பைத்தான் வெர்ஷன் 2.7 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா த்ரெட் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணணும். இதே 3.7 அதுக்கு மேலே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அண்டர்ஸ்கோர் த்ரெட் அப்படிங்கிற பேக்கேஜ் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது இருக்கக்கூடிய த்ரெட்டிங் அப்படிங்கிறது ரெண்டுத்துக்குமே காமன் தான், நம்ம அதில் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற பேக்கேஜ் வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னா, இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற இம்போர்ட் பண்ண போகிற பேக்கேஜ் என்ன அப்படின்னா அண்டர்ஸ்கோர் த்ரெட், இன்னொன்று வந்துட்டு டைம். இந்த 2 பேக்கேஜ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். த்ரெட் அப்படிங்கிறது வந்துட்டு மல்டிபிள் ப்ராசஸ் சொல்லியாச்சு. டைம் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராசஸ் வந்துட்டு அடுத்தடுத்து எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா அதில் கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் வரது வாய்ப்பு இருக்குது. அதனால பர்டிகுலர் டைமுக்கு வந்துட்டு அந்த ப்ராசஸை ஸ்லீப் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம டைம் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம். அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் 2 பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். இம்போர்ட் அண்டர்ஸ்கோர் த்ரெட், அடுத்தது இம்போர்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேக்கேஜ் நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இது தேவையில்லை, நம்ம டிஃபால்ட்டாக கால் பண்ண போகிறதில்ல, நம்ம த்ரெட் மூலியமாக கால் பண்ண போகிறோம். இந்த சேம் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏபி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷனை வந்துட்டு கால் பண்ணுறது த்ரெட்டில் எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைட், நம்ம ட்ரை கேஷ் மெத்தட் போட்டுக்கலாம், அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் த்ரெட். இப்போது அண்டர்ஸ்கோர் த்ரெட் டாட் நியூ த்ரெட் ஆஃப் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறேன். ஆமாம், நான் சொன்னேன் நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன் ஏ அப்படிங்கிற டிஃபால்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோமா. ஓகே, அப்போ நம்ம இங்கேருந்து நம்ம பாஸ் பண்ணோம். இப்போ இதை வந்துட்டு நம்ம அப்படியே இங்கேருந்து பாஸ் பண்ணோம். அதே தான் அண்டர்ஸ்கோர் த்ரெட் டாட் நியூ த்ரெட் ஆஃப் பிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அடுத்தது நம்ம இங்கே பாராமீட்டர் பாஸ் பண்ணிக்கல, நம்ம இங்கே வாங்கிக்குவோம். எம்எஸ்ஜி மெசேஜ்னு வாங்கிக்கிறேன். இங்கேயும் எம்எஸ்ஜி அப்படின்னு வாங்கிக்கிறேன். இங்கே என்னென்ன பாஸ் பண்ணணும் அதை இங்கே வரணும். அதுக்காக இந்த இடத்துலையும் ஃபங்க்ஷன் எம்எஸ்ஜி அப்படின்னு சொல்லி. அடுத்தது நம்ம ட்ரை போட்டாச்சு. அடுத்தது except print error while starting thread அப்படின்னு வச்சுக்கலாம். பாஸ் அப்படிங்கிற கீவேர்ட் நான் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். பாஸ் அப்படிங்கிறது எந்த ஆப்ரேஷன் பண்ணாது, பட் அந்த எக்ஸிக்யூட் நடக்கிறதுக்காக நான் பாஸ் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ வந்து த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகணும். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிடும். அதனால நம்ம டைம் கன்சியூமிங்காக டைம் சொல்லிட்டு ஒன்று போட்டோம்னால அதுக்காக நம்ம டைம் டாட் ஸ்லீப் ஆஃப், இதுக்கு நான் ஒரு 3 செகண்ட் நான் ஸ்லீப் பண்ண வைக்கிறேன். இந்த ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 செகண்ட் வெயிட் பண்ண சொல்கிறேன்.
அதே மாதிரி பிக்கு வந்துட்டு பி ஃபங்க்ஷனுக்கு டாட் ஸ்லீப் ஆஃப் 5 செகண்ட்ஸ் ஸ்லீப் பண்ணி வச்சோம். இன்னொரு டைம் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், 2 பேக்கேஜ் இன்ஸ்டலைஸ் பண்ணுறேன். த்ரெட்டு டைம் அப்படிங்கிறது. த்ரெட் எதுக்காக அப்படின்னா ப்ராசஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நம்ம த்ரெட் அப்படிங்கிற யூஸ் பண்ணிடுவோம். டைம் எதுக்காக அப்படின்னா இந்த டைமிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோ இல்லை மல்டிபிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் எவ்வளோ நேரம் ஸ்லீப் ஆகணும், அடுத்த டைம் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதுக்காக நம்ம வந்துட்டு டைம் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். டிஃபால்ட்டாக நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண சேம் ஃபங்க்ஷன் தான் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார அடிஷனலாக ஒரே ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்கேன். டைம் டாட் ஸ்லீப் 3 செகண்ட்ஸுக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 செகண்ட் வந்துட்டு ஸ்லீப் ஆயிடணும் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன். அதே மாதிரி பி ஃபங்க்ஷனில் 5 செகண்ட்ஸ் எனக்கு ஸ்லீப் வரமா நான் எழுதியிருக்கேன் டைம். அடுத்து ட்ரை கேட்சுக்கு வரும். நம்ம ட்ரையில் வந்துட்டு த்ரெட் டாட் ஸ்டார்ட் த்ரெட்டு டாட் நியூ த்ரெட். இப்போ என்னென்னா இந்த பர்டிகுலர் த்ரெட்டை வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி விட்றேன். இந்த ஏங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணுறேன். இங்கேருந்து நான் ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுறேன். என்னன்னா ஃபங்க்ஷன் ஏ அப்படிங்கிறத நான் பாஸ் பண்ணுறேன், மெசேஜாக பாஸ் பண்ணுறேன் அந்த ஏங்கிற ஃபங்க்ஷனுக்கு. இப்போ இது எக்ஸிக்யூட் ஆகும்போது ஃபஸ்ட் டைம் த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகும்போது கால் ஆகிடும். வந்து 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும். பட் இந்த 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும்போது ரெண்டாவது ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிடும். உடனே கால் ஆகிடும். இப்போ நியூ த்ரெட் இப்போ ஃபஸ்ட்டு கால் பண்ணோடனே கால் ஆகிடும். 3 செகண்ட் வெயிட் பண்ணும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே ரெண்டாவது ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். இது வந்துட்டு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும். ஆக்சுவலி 3 செகண்ட்ஸ் வந்துட்டு ஏங்கிறத வெயிட் பண்ணும், பிங்கிறது 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணும். இதை எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்துடலாம் டைம். ஓகே சாரி, இந்த இடத்துல நான் எதுவுமே பண்ணல பாருங்கள், ஆட்டோமேட்டிக் எக்ஸிக்யூட் ஆக பாருங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏ மட்டும் பிரிண்ட் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னா எரர் அடித்தோன்னே அந்த த்ரெட்டு கால் ஆகி எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பியில் எரர் இருந்ததால் அந்த பிங்கிற ஃபங்க்ஷன் மட்டும் கால் ஆகாமல் ஏ மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ 5 டைம் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, அதனால் அந்த ஃபங்க்ஷன் வெளியே வந்துருச்சு. ஓகே, ரீசன் வந்துட்டு நான் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறமா சேவ் பண்ணதால் அது எக்ஸிக்யூட் ஆகலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராஃபிட் வெளியே வர முடியாதா, நான் இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு காலாகவும் 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். அடுத்து 5 செகண்ட்ஸ் பி வரும். அடுத்து 3 செகண்ட்ஸு, அதுலேருந்து 5 செகண்ட்ஸு. ஃபைவ் டைம்ஸ் லூப் எக்ஸிக்யூட் ஆகிறதால ஒவ்வொரு டைமும் எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த ஸ்லீப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி தான் அடுத்த மெசேஜை பிரிண்ட் பண்ணணும். இப்போ 5 டைம் பிரிண்ட் ஆகிடுச்சா, A 1 2 3 4 5 டைம் பிரிண்ட் ஆகிடுச்சு. B 1 2 3 4 5 டைம் பிரிண்ட் ஆகிடுச்சு. பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நீங்கள் பார்த்த எக்ஸிக்யூஷனுக்கும் இப்போ எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணப்போ நார்மல் ஃபங்க்ஷன் கால், அதனால் ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா தான் அடுத்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். பட் ரெண்டாவது டைம் இந்த பக்கம் பார்க்கும்போது நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே வந்துட்டு த்ரெட் மூலியமாக எக்ஸிக்யூட் பண்ணது. ஸோ அப்படிங்கும்போது சைமல்டேனியஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே தான் இருக்கும் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன விஷயத்தில் பார்த்தீங்க ஒரு எரர் அடிச்சிச்சு, அதனால மொத்த ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகலை, எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகவே இல்லை. ஏ அப்படிங்கிறது மட்டும் கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. எரர் எந்த இடத்துல அப்படின்னா பி த்ரெட்டில் மட்டும்தான் எரர். அப்படிங்கிற அந்த த்ரெட்டு மட்டும் எக்ஸிக்யூட் ஆகாமல் ஏ த்ரெட்டு ஃபுல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிருச்சு. இதுதான் வந்து த்ரெட்டிங் கான்செப்டில் முக்கியமான விஷயம். ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் பிரேக் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராசஸ் மட்டும் தான் பிரேக் ஆகுமே தவிர ஃபர்தராக இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸுமே த்ரெட்டில் எக்ஸிக்யூட் ஆகிட்டே தான் இருக்கும். அதில் ப்ராப்ளம் வரவே வராது. அந்த சீக்வன்ஸ் எக்ஸிக்யூஷன் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டாப் ஆகும். இல்லை அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் இல்லை எக்ஸிக்யூஷனில் ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா மட்டும் டெர்மினேட் ஆகும். அதர்வைஸ் அந்த ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்கும் இந்த த்ரெட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம 5 டைம்ஸ் போட்டுருவோம், 100 டைம்ஸோ இல்லை 1000 டைம்ஸோ போட்டோம்னா போனால் அத்தனை டைமே எக்ஸிட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா தான் அந்த த்ரெட்டு வெளியவே வரும். அது வரைக்கும் வெளியே வராது. இதுதான் பேசிக்காக த்ரெட்டோட கான்செப்ட்டு. இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட் பற்றி பார்ப்போம். த்ரெட்னா என்னங்கிறத பற்றி பார்த்துருக்கோம், பேசிக் கான்செப்ட் பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. இன்னும் நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.